வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரடியின் பிடியில நம்ம மார்க்கெட் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 138 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 517 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 கீழ இறங்குறதுக்கான மெயின் ரீசனே பேங்க் நிஃப்டியா தான் இருக்கு. HDFC பேங்க் கரண்ட்டா ஒரு 2% வரைக்கான இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மற்ற லார்ஜ் கேப் பங்குகளும் பெருசாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சிஸ் 1.5%, ஐசிஐசிஐ பேங்க் 1% வரைக்கான சரிவா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓவராலா வங்கி பங்குகள் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பல புரிதல்கள் நமக்கு ஏற்பட போகுது. ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா எல்ஐசி நமக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான் எல்ஐசி. ஸோ பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் இருக்கக்கூடிய கம்பெனி, பெரிய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஃபின்ஃப்ளூயன்சர்னால வைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்குது. அதில் சந்தேகமே இல்லை. பட் எல்ஐசியோட ஆக்டிவிட்டியை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ எல்ஐசி என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் ஏறும்போது என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் இறங்கும் போது என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் வரணும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஸோ பல இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஐசி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஐசி எப்போல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ அப்போல்லாம் கரெக்டாக புக் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் எப்போல்லாம் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போல்லாம் எல்ஐசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சரும் பண்ணுறாங்க. ஸோ இதில் எல்லா முடிவுகளுடனும் நான் ஒத்துப்போல. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ சில இடத்துல அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அதில் டாடா ஸ்டீல், ஸோ அங்கே புக் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா டாடா ஸ்டீல் இப்போ நல்ல பீக்கில் இருக்குது. அடுத்தது செயில், அதுவும் கொஞ்சம் நல்ல ஏற்றத்தில் தான் இருக்குது. எல்என்டி ரீசெண்டாக பெரிய அளவுக்கான ஒரு சரிவை கொடுத்த ஒரு நிறுவனம். நம்மளே பார்த்தோம் இந்த எல்என்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ எல்என்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பீக்கில் இருந்து இந்த மிடில் ஈஸ்ட் இஷ்யூ வரும்போது சரிய ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ஒரு சரிவில் பெரிய அளவுக்கான பங்கு எல்ஐசிக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து தெரியுது. ஸோ எல்ஐசி பார்த்திங்கன்னா எல்என்டி பங்கில் வந்து சுமார் 900 கோடி அளவுக்கான பங்குகளை வந்து விற்றுருக்காங்க. அது போக பிரிட்டானியா நிறுவனத்திலையும் பங்குகளை விற்றுருக்காங்க. ஸோ பிரிட்டானியா ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தில் இருந்த ஒரு நிறுவனம் தான். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எண்டில் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கில் விற்றுருக்காங்க. சுமார் 1145 கோடி மதிப்பிலான பங்குகளை விற்றுருக்காங்க. ஸோ HDFC பேங்க்கில் அவங்க விற்ற முடிவு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா HDFC பேங்க் மேபி வந்து இவங்க பீக்கில் கூட வந்து விற்றுருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விற்றுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா HDFC பேங்க் ரீசெண்டாக, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி HDFC பேங்க் ஒரு உச்சத்தில் தான் இருந்தது. அந்த டைமில் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு பீக்லேருந்து ஒரு 50 ரூபா சரிவடைஞ்சதும் இது வேல்யூ பையிங் அப்படின்ட்டு பலரும் உள்ளே போனாங்க. பட் அந்த ஃபாலில் எல்ஐசியோட பங்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்ஐசியும் பங்குகளை விற்று இதை இறங்குறதுக்கு சாதகமாக இருந்திருக்காங்க. பட் திரும்பவும் பாட்டமில் வாங்குறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை தாண்டி ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல உச்சத்தில் இருக்க பங்கு, அங்கே வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு 4626 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்லேயும் பெருசாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. நல்ல முடிவு. கோல் இந்தியா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1430 கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல் இந்தியா ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணுச்சு. ஸோ கோல் இந்தியாலையும் ப்ராஃபிட் புக் பண்ணது ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான். கோல் இந்தியா இப்போ கரண்ட்டாக ஒரு 460 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது லாஸ்ட் Q4ல் எல்ஐசி பண்ண சேஞ்சஸாக வந்து இருக்குது. அடுத்தது சேம் டைமில் எல்ஐசி பார்த்திங்கன்னா சில இடத்துல வாங்கவும் செஞ்சுருக்காங்க. அது எங்கெங்கே வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அதில் முதன்மையான பையிங்காக எங்கே இருக்குன்னா, ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களில் எல்ஐசி பார்த்திங்கன்னா பங்குகளை வாங்கியிருக்காங்க. இதில் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா 2160 கோடிக்கு வந்து பங்குகளை வாங்கியிருக்காங்க. 19% பார்த்திங்கன்னா அந்த குவார்ட்டரில் பஜாஜ் ஃபினான்ஸ் கீழே விழுந்திருந்தது. அதே மாதிரி பாரதி ஏர்டெல்லையும் வாங்கியிருக்காங்க. 2153 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்தது டிசிஎஸில் 2143 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிசிஎஸோட டவுன்ஃபாலை நம்ம பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கோம். பங்கு பெற்றும் வந்துட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்ஐசி அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு உதாரணம் சிப்லா, 2000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சிப்லாலையும் கரெக்ஷன் ஏற்பட்டது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்க பை பண்ணியிருக்காங்க. கூடுதலாக ஐஆர்எஃப்சியில் வாங்கியிருக்காங்க. ஸோ அது பிஎஸ்யூ மேபி ஏதாச்சும் ஒரு நிர்பந்தம் இருக்கலாம். ஸோ ஐஆர்எஃப்சியில் வாங்கினதில் நமக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல பார்த்திங்கன்னா எல்ஐசி அவங்களுடைய பங்குகளை உயர்த்தியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட பங்குகள் நல்ல கரெக்ஷனையும் அது கொடுத்துருக்கு. ஏர்டெல்லில் பெரிய ஒரு கரெக்ஷன் இல்லை. மேபி அது ஃபர்தராக க்ரோத்தை ஏற்படுத்தலாம். அவங்களுடைய ஏஆர்பிஓ வந்து தொடர்ந்து உயரும், அதனால் வருமானம் உயரும் அப்படிங்கிற கணக்கில் கூட எல்ஐசி மேபி அந்த இடத்துல பணத்தை போட்டுக்கலாம். ஸோ ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காக இல்லாமல் க்ரோத் இன்வெஸ்டிங்காக ஏர்டெல்லை பார்க்க வேண்டியது அவசியம். பட் நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் அந்த இடத்துல எடுக்க முடியாது. இதை தாண்டி இன்ஃபோசிஸ், HCL டெக்லேயும் அவங்க பங்குகளை
வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது போக ஹியூண்டாய் மோட்டார், மாருதி சுசுகிலயும் பங்குகள வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் மோட்டார் அகைன் பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பிரைஸ் கிட்ட வந்து தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா ஒரு டிப் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். ஹியூண்டாயும் என்னுடைய பார்வையில இருக்கு. ஹியூண்டாய பொறுத்தவரைக்கி ஒரு பெரிய ஒரு அப்டேட்டே இருக்கு. நான் அத பத்தி டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இங்க நம்ம மார்க்கெட்ல அவங்களுடைய வளர்ச்சி பாதை எப்படி போகும்? ஏன்னா ஒரு 30 வண்டி கிட்ட அடுத்த 5 வருஷத்துல லான்ச் பண்ண போறதா ஹியூண்டாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பற்றியெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம். மற்ற சந்தைகள்ல அவங்களுடைய ஆதிக்கம் என்னங்கிறத பற்றியும் நம்ம விரிவா வந்து பார்ப்போம். ஸோ இது எல்ஐசி நமக்கு குடுத்த ஒரு பாடம். ஸோ டிப்ல வாங்கணும். நல்ல ஒரு பீக்ல விக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா வந்து தெரியலாம். ஆனா பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தவறுகள பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, அந்த பீக்ல இருக்கும்போது மேபி அந்த டைம்லயும் பிஇ ரேஷியோ குறைவா இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். அண்ட் அது தொடர்ந்து இதே போல ஒரு ஏற்றத்த குடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஸோ இந்த மாரி பல காரணங்கள்னால ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல மக்கள் விழுகுறாங்கங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். அண்டு அந்த மாரி தவறுகள பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாவும் இந்த எல்ஐசியோட ஆக்டிவிட்டி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. அடுத்தது ஸோ இதே மாரியான ஒரு தவறு இந்த சக்தி பம்ப்லயும் பலரும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து சக்தி பம்ப் ஒரு நல்ல பீக்ல இருந்தது. ஸோ பீக்ல இருக்கும்போது இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து அட்ராக்டிவா வந்து இருந்தது. ஸோ அப்ப என்ன பெருசா பேசப்பட்டுட்டு வந்தது. ஸோ விவசாயிகள் எல்லாம் இப்போ இந்த சோலார் பம்புக்கு மாறுறாங்க. இவங்களுடைய குரோத் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் பீக்ல வைக்கப்பட்ட வாதமா வந்து இருந்தது. ஆனா அப்படியே பார்த்தீங்கன்னா, காட்சி மாறியிருக்கு. ஸோ, இத பற்றி அந்த டைம்ல நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்னன்னா, "ஸ்க்ரீனர பார்த்து பிளைண்டா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ, இவங்களுடைய வளர்ச்சி என்னன்னு தெரியுமா?" அப்படின்ட்டு தான் இந்த விவசாயிகள பற்றியான ஒரு விஷயங்கள் பற்றியெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணப்பட்டது. பட் அதுக்கு பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. பட் அந்த கருத்த நான் உள் வாங்கிக்கிட்டேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பல டைம் இத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்ப டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ, இந்த ரிசல்ட்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான வருவாய் உயர்வு சக்தி பம்புக்கு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் ஏங்க இன்னைக்கு டேல ஒரு சரிவ குடுத்துருக்கு? 7.5% வரைக்கும் இறங்கியிருக்கே அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஸோ என்ன ரீசன்னா, வருமானம் உயர்ந்திருக்கு. ஆனா மார்ஜின் பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மெயினா இதோட மார்ஜின் பாதிக்கப்பட்டதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதோட மார்ஜின் பாதிக்கப்பட்டதுக்கான ரீசன் எது பாசிட்டிவா மக்களால பார்க்கப்பட்டதோ, அதுதான் பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட்டையும் இந்த சக்தி பம்ப்ல ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கடந்த 4 குவார்ட்டர் பாருங்க. ஸோ போன வருடம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இவங்க நல்ல ஒரு லாப வளர்ச்சியா பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும். 400 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐ 25 அதாவது கடந்த வருடம் இந்த பங்கு உச்சத்தில இருக்கும்போது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி லாபமும் உயர்ந்திருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது, ஏன் இது பக்கம் போக்கூடாதுங்கிற கேள்வி இருக்கும். ஆனா அந்த டைம்ல நம்ம இன்னும் அதிகப்படியான ரிசர்ச்ச வந்து பண்ணணும். ஸோ அத நம்ம பண்ண தவறுனோம்னா, கண்டிப்பா நம்ம அடி வாங்குறது உறுதி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இப்போ என்ன காரணம்? ஸோ இப்போ விவசாயிகள் பெரிய அளவுக்கு சோலார் பம்ப்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. ஸோ சோலார் பம்பை இன்ஸ்டால் பண்றாங்க. இதனால இந்த நிறுவனத்தோட குரோத் இருக்கும் அப்படின்னு தான் முன்வைக்கப்பட்ட வாதம். ஆனா, அதுவே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ மகாராஷ்டிரால தான் இருந்து தான் பெரிய அளவுக்கான வருவாய் இந்த காலாண்டுல ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முந்தைய முந்தைய காலாண்டுகளும் சரி. ஸோ இப்போ இவங்களுடைய வருவாய்க்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால கொண்டு வந்த ஒரு இன்சென்டிவ் திட்டம். அந்த திட்டத்தின் பேரெல்லாம் நமக்கு வாயில நுழையல. அவங்க ஊர் பேர்ல வச்சிருக்காங்க. ஸோ அதனால வருமானம் ஏற்பட்டாலும், ஆர்டர்ஸ் கணிசமா உயர்ந்தாலும் கூட, அதிலிருந்து வரக்கூடிய லாப வரம்புகள் பெரிய அளவுக்கு வந்து சுருங்கியிருக்கு. ஸோ பழையபடி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன மார்ஜின் பண்ணாங்களோ, அதே மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்ப வந்திருக்கு. ஒரு டைம்ல 25 பக்கம் மார்ஜின் இருந்தது. 25% வந்து இருந்தது. இப்போ வெறும் 10% இருக்கு. இதுக்கு நேர் உதாரணம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஸ்டாக் இருக்கு. ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர், இன்னும் மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஸ்விங்குக்கு 23ல கன்சிடர் பண்ணேன். அந்த டைம்ல அதுவும் டபுள் டிஜிட் மார்ஜின்ல இருந்தது. ஹை மார்ஜின்ல இருந்தது. ஆனா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மார்ஜின தக்க வைக்க முடியல. ஸோ இன்புட் காஸ்ட்டு அண்டு போட்டித்தன்மை, பெரிய அளவுக்கு சைனாலேருந்து இறக்குமதி இந்த மாரியான காரணங்கள்னால அந்த பேப்பர் செக்டார் பெரும் பாதிப்ப சந்திச்சு, இன்னும் வந்து அந்த பாதிப்புலருந்து திரும்பல. அப்போ அது சிங்கிள் டிஜிட் பிஇல இருந்தது. ஆனா, இப்போ அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. ஸோ இங்கேயும் அதே கணக்கு தான். இப்போ இதுலருந்து வருவாய் நல்லா வரல. ஸோ என்னதான் ஆர்டர் கரெக்ட்டா இருந்தாலும், கரெக்ட்டான ஒரு பணம் இவங்களுக்கு கிடைக்கல. அதுபோக பார்த்தீங்கன்னா, இன்புட் காஸ்ட் அதிகமாயிருக்கு. காப்பர் பிரைஸ் கூடியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்த ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு பங்க எடுத்து ரிசர்ச் பண்ணி ஃபியூச்சர கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் சரியான விலையில அந்த பங்க நம்ம எஸ்டிமேட் பண்ணி வாங்குறதுக்கு இன்னும்
ரொம்ப நாள் நீண்ட நாள் உழைப்பை போடணும். ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி போட்டுமே ஒரு 10 ஸ்டாக் வாங்கினோன்னா 2 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா போகும். நானே வாங்கினதில்ல. இப்போ ரீசெண்டாக போன வருடம் ஒரு செகண்ட் ஹாஃபில் வாங்கின பங்குகள்லாம் சிலதெல்லாம் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. அதில் தலை சிறந்த நிறுவன பங்குகளும் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று ஐடிசி. அதை தாண்டி மற்ற பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக வந்துருக்கு. அது போக இந்த ஏசிசி அண்டு ஜிஎன்எஃப்சி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ அவங்களாம் ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதர் சைடு மற்ற பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு ஆஃப்செட்டும் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது லூப்பினோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ லூப்பின் இன்னைக்கு போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனால் லூப்பினோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 88% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை லூப்பின் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்களுடைய இந்த சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸுக்கான ரீசன் என்னென்னா, அமெரிக்கா மார்க்கெட்டில் இவங்களுடைய க்ரோத்து கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு. 46% வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி யூஎஸ் மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு. ஸோ 1469 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இந்த FY 26 வளர்ச்சியை பாருங்கள். FY 25 அண்ட் 26 வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் பெருசாக வந்து கவனிக்காத பங்கு. நான் ஆரோ ஃபார்மா வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஆரோ ஃபார்மா தெரியும் மார்க்கெட்டில் பெருசாக பலராலும் கவனிக்கப்படாத பங்கு. ஸோ அது ஒரு பெட்டர் ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அது போக ஐடிஎஸ் பெட்டர் ரிட்டர்னை போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த லூப்பின்ல அந்த டைமில் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இதை பற்றியான ரிசர்ச் பண்ணல. பட் இந்த காலாண்டும் சரி, இந்த FY 26 வருடமும் சரி, FY 25 வருடமும் சரி, ஒரு சிறந்த ஒரு வருடமாக லூப்பின் பங்குக்கு அமைஞ்சிருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணி 18 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இப்போ 18 PE ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த லூப்பின் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த பங்கு இப்போ ரொம்பவே வளர்ச்சியை கொடுத்துருக்கு. நல்ல பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவாய்ட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. பெரிய ஒரு லாபத்தை என்னால் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுவேன். அடுத்தது எம்ஜிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எம்ஜிஎலோட இந்த காலாண்டு மார்ஜின் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்குங்க. அதனால தான் இந்த காலாண்டில் அவங்களுடைய லாபம் ரொம்ப வந்து பெரிய அளவுக்கு வந்து சரிவடைஞ்சிருக்கு. வெறும் 130 கோடி தான் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 46% இவங்களுடைய லாபம் இயர் ஆன் இயரில் சரிவடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வருவாய் பாருங்கள் 4.5% உயர்ந்தும் கூட அவங்களால லாபம் பண்ண முடியல. இருக்கிற லாபத்தை தக்க வைக்க முடியல. மார்ஜின் பாதிக்கு பாதியாக கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. 20% இருந்தது இப்போ வெறும் 12%க்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ரீசன் இந்த எம்ஜிஎல் பங்கு சரிவை வந்து, அதாவது லாபச்சரிவை கொடுப்பதற்கு. ஸோ எம்ஜிஎல்ல இன்றைக்கி பெரிய அளவுக்கு கரெக்ஷன் இல்லை. ஸோ இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ என்ன ரீசன், இப்போது இந்த எல்பிஜியோட ப்ரைஸ், அதாவது நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் எல்லாம் உயர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்களால் அந்த அளவுக்கு விலை உயர்த்த முடியாது. ஸோ இதனால் பெரிய இம்பேக்டை பார்த்திங்கன்னா சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது அந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து முடிஞ்ச அடைச்சாதான் இவங்களுடைய ஒரு லாப வரம்பும் உயரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஆல்ரெடி இந்த டிப் வரும்போதே இந்த இடத்துல எனக்கு பெருசாக கன்விக்ஷன் இல்லை. ஸோ நான் வெயிட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு டிப் ஏற்பட்டதுன்னா 2-3 வருடம் ஒரு நோக்கத்தில் இந்த பங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எப்படி ஐஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்கு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம். அடுத்தது ஜெரோதா கிட்ட இருந்து அப்டேட் என்னன்னா, ஸோ ஜெரோதாவில் எம்டிஎஃப் இந்த மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறவங்களோட அளவு புக் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு. 7400 கோடி புக் பார்த்திங்கன்னா இப்போது ஜெரோதா கிரியேட் பண்ணியிருக்காங்க. பலரும் இப்போது பணத்தை வச்சு பங்குகளை வாங்குறதுக்கு பதிலாக, ஸோ இந்த லிவரேஜில் கடன் வாங்கி பங்குகளை அடமானம் வச்சு புது பங்குகளையோ இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய பங்குகளையோ வாங்குறதுல இன்வெஸ்டர்ஸ் வந்து முனைப்பை காட்டுறாங்க. எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் பல பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜின் ட்ரேடிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் இப்போ கமெண்ட்டில் என்ன சொல்லுவேன், இது நமக்கு தேவையில்லாத ஆணி, இதை நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் தான் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு. ஏன்னா இது நான் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன் கூட இருந்து. எனக்கு பண்ணுறதுக்கான தைரியமும் வந்து இதிலலாம் இல்லை. ஸோ நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். இறங்க பார்த்திங்கன்னா பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது மொத்தமும் நமக்கு நஷ்டமாக தான் போய் முடியும். ஸோ இது பக்கம் நம்ம போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் மார்க்கெட்டில் லாஸ் ஆகும், இன்னொரு பக்கம் ப்ரோக்கரேஜ் நல்லா சம்பாதிப்பாங்க. என்ன தான் சொன்னாலும் இது பக்கம் போகிறவங்க டெஃபினட்டாக போய்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இதிலேருந்து தப்பிக்க என்ன வழி இருக்குன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதப்ப கை காலை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறத தவிர வேறு வழி இல்லை. ஸோ பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பார்த்து வரக்கூடிய சேலரியிலேருந்து பணத்தை சேவிங் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ சேவிங்னால பலரும் ஈக்விட்டியில் பண்ணுறது தான் சேவிங்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அடிப்படையாக பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒன்று எஃப்டிஓ இல்லைன்னா நம்ம ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ போட்டு வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா
என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும். அப்போ நீங்க இவ்வளோ நாள் ரிட்டர்ன் பெருசா பார்த்துருக்கவே மாட்டீங்க. 6.5% 7% ரிட்டர்ன பார்த்துருப்பீங்க. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்தி ஈக்விட்டில சம்பாரிக்கிறதுக்கான சான்ஸ் ஏற்படும். ஆனா பலரும் அத வந்து தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் நம்மளும் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு தான் இருக்கோம். நான் பல டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது, 1 வருட கணக்குலலாம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அந்த டைம்லலாம் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன இவன் என்னைக்கு பார்த்தாலும் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணவங்கலாம் எங்க போனாங்க? அவ்வளோதான். ஸோ ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை. 1000 வரும், 1000 கருத்துக்கள், விமர்சனங்கள் வரும். அத தாண்டி தான் நம்ம சம்பாரிக்கணும். அதுவும் குறிப்பா யூடியூப்ல இருக்கிறனால இந்த தலைவலியும் சேர்ந்து நமக்கு தலையில ஏறிட்டு தான் இருக்கு. பட் அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா நானும் வெளியேறிட்டு தான் இருக்கேன். அந்த தலைவலியெல்லாம் தலைக்கு ஏத்தாம இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாவும் இருக்கு. ஸோ நண்பர்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த தலைவலி ஏறாது. அத நான் கன்ஃபார்ம் இந்த இடத்துல நான் சொல்லுவேன். அடுத்தது பிஎஸ்சியோட ரிசல்ட்டு. ஸோ எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிக்கு தொடர்ந்து உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பிஎஸ்சி இன்னைக்கு ஒரு 1.5% இறங்கியிருக்கு. இருந்தாலும் இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எக்ஸலண்ட்டா இருக்கு. எவ்ரி குவார்ட்டர் தொடர்ந்து அவங்களுடைய லாபம் உயர்வடைஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு. நான் இத ஷார்ட் டெர்ம் பண்ணி மிஸ் பண்ணேன். அத சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் வந்து கிடையாது. உச்சகட்ட ஒரு பாட்டம்ல இந்த பங்கு எனக்கு கிடைச்சது. அதாவது இந்த ஸ்ப்ளிட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெறும் ரூ. 500 கிட்ட இருந்தது பங்கு. ஆனா இப்போ எங்க போயிருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒன் டைம் ப்ராஃபிட்ட பார்த்துட்டு நான் வெளிய வந்தேன். ஆனா ஓகே. நம்ம இதெல்லாம் பண்ணா தான் நம்மளால கத்துக்க முடியும். ஸோ டெஃபினட்டா நான் ஒரு நல்ல லெசன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பெனியோட ஃபியூச்சர நான் இந்த இடத்துல பார்க்காம பண்ண தவறு, பெரிய அளவுக்கான ஒரு லாபத்த தவற விட்டது. ஸோ அந்த தவற நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆவேன். அக்செப்ட் பண்ணலன்னா, கண்டிப்பா என்னால அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய பதிவு பண்ண முடியாது. ஸோ நிறுவனத்தோட ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நிறுவனத்தோட ஃபியூச்சர வச்சு தான் தற்போதைய நிலையவே வந்து நான் கண்டறிவேன். அதுக்கு உதாரணம் இன்டெல வந்து நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டா ஏன்னா, இன்டலோட ப்ரெஷர் பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த நோக்கியா அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட, கேலி பண்ணப்பட்ட ஒரு பங்கு. ஆனா, இந்த பங்கு 500 மடங்கு பார்த்தீங்கன்னா, 500% பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ, எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சின்னு பாருங்க. ஸ்டில் இந்த இடத்துல குரோத் இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உடனே வந்து கேள்வி கேட்பாங்க நண்பர்கள். இப்ப நான் வாங்கட்டா? அப்படின்ட்டு. ஸோ, சேஃப்டி இல்ல. இப்ப வாங்குறதுல எந்த சேஃப்டியும் இல்ல. என்னைக்கு மார்க்கெட்ல ரத்த ஆறு ஓடுதோ, பிரஷர் இருக்கோ, அன்னைக்கு நம்ம வாங்கணும். அதுக்காக ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ரத்த ஆறுல ஓடணும்னு அர்த்தம் இல்ல. சிங்கிள் ஸ்டாக் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும். இதையும் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் பண்றதுக்கான ரீசன் எனக்கு முன்னாடி நான் பண்ண மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம். அந்த கத்துக்கிட்ட பாடத்த மறக்காம இருந்தா, கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம சக்சஸ ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்கிறது என் கருத்து. அடுத்தது பிரிட்டானியாவோட ரிசல்ட் வந்திருக்கு. 5% இன்னைக்கு டேல போட்டு அடிச்சு இறக்கியிருக்காங்க. என்ன ரீசன்? இந்த பிரிட்டானியாவோட லாபம் வளரல. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது வருமானமும் வளரல, லாபமும் பார்த்தீங்கன்னா வளரல. மார்ஜின் பார்க்கும்போதும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. டாக்ஸ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்ட வந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க பிரிட்டானியா அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். ஸோ பிரிட்டானியா பொறுத்தவரைக்கும் ஒரு அழுத்தத்தில இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும். போன காலாண்டோட 200 கோடி ரெவென்யூ கம்மி. அங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போதும் குறைவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி கிட்ட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. மார்ஜின் 2% குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஃப்ளாட்டா வந்து இருக்கிறதுக்கான ரீசன் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் ரீசன். பிரிட்டானியா இந்த காலாண்டுல ஒரு டீசென்ட்டான நம்பர்ஸ வந்து டெலிவர் பண்றதுக்கு. பட் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிரிட்டானியால ஏற்படல. ஸோ பிரிட்டானியா என்ன சொல்ட்டாங்கன்னா, ஃப்ரைட் காஸ்ட் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்புட் காஸ்ட் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. நாங்க விலை உயர்வ வந்து அடுத்தடுத்த காலாண்டுகள்ல கண்டிப்பா செயல்படுத்துவோம் அப்படின்ட்டும் பிரிட்டானியா கிளீனா நமக்கு ஒரு மெசேஜ குடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா எஃப்எம்சிஜியும் இப்போ விலை உயர்வுல பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல அடுத்த குவார்ட்டர்ல அதுக்கு அடுத்த குவார்ட்டர்ல நடக்காது. ஸோ இத பொறுமையா தான் பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில காலாண்டுகள்ல நமக்கு இதோட முழு விளைவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, பல படிப்பினை நமக்கு இந்த வீடியோ மூலியமா கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கும் பல படிப்பினை பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுனால, பெரிய அளவுக்கான ஒரு ஞாபக சக்தி, இந்த பங்குகள் பற்றியான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த பங்குகள பற்றியே தொடர்ந்து ஒரு செக் பண்றது அண்ட் அது கூடயே டிராவல் பண்றதுனால, ஸோ பல புரிதல் ஏற்படுது அண்டு பல விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு குரோத்தும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்பட்டுட்டு தான் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப ஹேப்பியா பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்க நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம பண்ணுவோம்.
தொடர்ந்து நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கியும் வந்து போவோம். ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்கு வரும்னு தெரியாது. ஆனா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பிடிக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பணம் நம்ம கையில இருக்கணும். பங்குகள் பற்றியான புரிதல் இருக்கணும். எவன் எங்க இறங்குனா அத வாங்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்ததுன்னா போதும். வெற்றி தானா வருங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!